ஒரு வணக்கம். ஈரோட்ல தற்குறிகளுக்கெல்லாம் மன்னனா இருக்கக்கூடிய மன்னாதி மன்னன் எப்படின்னா அந்த தமிழ்நாட்டு இளைஞரை நாசமாக்கிய நயவஞ்சகன், அதுவும் கரூர்ல குறிப்பா 41 பேரை காவு வாங்கிய காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷய். இவர் எப்படின்னா பெரிய தற்குறி, பேச தெரியாத தற்குறி, எதையாவது பேசி அதுவும் சினிமா வசனங்களை பேசி கைத்தட்டு வாங்கக்கூடிய தற்குறி. ஏனப்பா எடுத்தோட விஜய் இப்படி பேசுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன அப்படின்னா விஜய் மேடையில ஏறி ஆட்டத்திலே நீ கிடையாது, உங்களை நாங்க களத்துல நிக்கிறவங்கள தான் நாங்க பேசுவோம், உங்களை நாங்க பேச மாட்டோம், நீங்க விரும்புறீங்கன்னு உங்களை எப்படி பேச முடியும் அப்படின்னு லூசு மாதிரி பேசினத பார்த்திருப்பீங்க. இப்படி பேசிட்டு இந்த பஞ்ச பரதேசி என்ன பண்ணுது அப்படின்னா சீமானுடைய வார்த்தைகளை கடன் வாங்கி அதே மேடையில பேசுறான். முழுக்க முழுக்க மேடையில சீமான வச்சு பேச வேண்டியது, திமுகவை எதிர்க்கிறதா நினைச்சிட்டு சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டியது, சீமான் கட்சிக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த தற்குறி தாயலி. ஆனா அந்த மேடையில நான் திமுகவை தான் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்கு. அதுல சின்ன பீஸ் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. பார்த்திருப்பீங்க இந்த தற்குறி தாயில என்ன பேசுறான் அப்படின்னா 2026-25 களத்துல யார நிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் எதிர்ப்பேன், மத்த யாரையும் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு. சரி, திமுக மட்டும் தான் நுட்டுதாரா களத்துல? இந்த பிஜேபி இல்லையா, இந்த காங்கிரஸ் இல்லையா, மற்ற கட்சிகள் கிடையாதா? நீ சீமானதான் பெரிய ஆள நினைக்கல, சீமானதான் அவனை சொல்லி தம்பி இது பெரிய முறைகள் இருக்கும் பார்த்து காலவதிக்கு இவனா நமக்கு சொல்றான் அப்படின்ட்டு பெரிய தற்குறி தலைமை மாதிரி பேச வேண்டியது. மற்ற கட்சியெல்லாம் இல்லையா, நீ மட்டும் தான் இருக்கியா? நான் ஒண்ணு கேட்கட்டா, அதே போல இன்னொரு காணொலி போடுறேன், அதுக்கு முன்னாடி இன்னொன்னு போடுறேன். இப்படி பேசிட்டு இவன் யார பேசுறாங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும். முழுக்க முழுக்க சீமான் அவர்களை பேசிட்டு இந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா சீமானுடைய வார்த்தைகளே கடனா வாங்கி பேசுது. நம்பலையா? பாருங்க. மக்களின் காசை எடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கிறது இலவசம் என்று சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் என்று சொல்லுவீங்க? இதான் எங்க இதுக்கு இலவசத்துல இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? அது எப்படி இலவசம் வருது? பாத்தீங்களா? மக்களுடைய காசை எடுத்துட்டு மக்களுக்கு இலவசம் கொடுத்து அதை எப்படி இலவசம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்டாரு. அது அப்படியே அச்சு அசல் மாறாம இந்த நாய் பேசிட்டு சீமானுக்கு எதிராக பேசுதான். இது உருப்பிடுமா சொல்லுங்க? இது என்ன மயிறு தெரியும்? ஒரு மயிரும் தெரியாது. இப்ப இவன் தற்குறி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இதே இன்னொரு காணொலி இருக்கு, அதையும் போட்டு காட்டுறேன். என்ன அப்படின்னா ஐயா ஸ்டாலின் யாரை எதிர்த்து பேசுறாரு? ஸ்டாலின் ஐயா மேல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. நம்ம திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகங்கிறோம், அயோக்கிய பயங்கிறோம், அது வேற. நம்ம அவர்களை அடிப்போம், அவர் அடி வாங்குவார்கள், அவர்களுடைய பேச்சுக்கு பதில் இருக்காது. அவங்க சரியான அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் போல செயல்படுறாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த ஐயா அமித்ஷாவை எதிர்த்து தான் ஒரு சினிமா டயலாக பேசியிருப்பாரு. இந்த நாய் தன்னைதான் பேசுறாரு நினைச்சிட்டு பேசுது. இவன் எப்படி இப்ப சீமான குறை சொல்லிக்கிட்டு நான் உங்களை சேர்த்துக்க முடியாத பாசுங்கிறது போல லூசு. இவனுக்கு பாசு லூசு கூசு பூசு இதுதான் வாயில வரும், வேற ஒண்ணும் வராது. ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேசுறானா, அரசியல் தற்குறி மாதிரி பேசுறானா சொல்லு? அடிமட்ட தொண்டல கேவலப்பட்டவன் இருக்கனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? ஒண்ணும் கிடையாது. முட்டா பைய மோடு முட்டி. இவன் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஐயா யார பேசுறாரு? யாரு? முதல்வர் ஐயா இருக்காரு, அப்பா ஒரே நாசமாக்கின அப்பா அமித்ஷாவை பத்தி பேசுறாரு. இவன் தன்னை தான் பேசுறாங்கன்னே. சூரியனை பார்த்து நாய் குலைச்சு கதை சொல்லுவாங்க இல்ல, நம்மளதான் பார்த்து குலைக்குது அப்படிங்கிறது போல என்ன கௌரவம் சொல்றது பாருங்க. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும் இவர் யார பேசுறாரு அப்படின்னு.
அப்ப இவனுடைய என்ன இவன் சொல்றான் அது ஏதோ பயத்துல கத்திட்டே போங்க பசங்கிற மாதிரி இவன் கத்துறாங்க, இவன் அழுகுறாங்க, அழுமுஞ்சி பய உக்காந்து அழுகுறான், பேச தெரியல. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பதட்டம். கஞ்சா கிஞ்சா போட்டு வந்துட்டானா இல்ல ஏதாவது போட்டு தொலைஞ்சிட்டானா தெரியல. விஜய் மரியாதை பேச அந்த நாயை அப்படிதான் பேசுவோம், அந்த நாயை அப்படிதான் பேசுவோம். என்னைக்காவது ஐயா ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் இந்த விஜய் அவர்கள் இவ்வளவு நிமிடம் தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னாரா, இல்ல உதயநிதி சொன்னாரா, இல்ல அவர்களுடைய கட்சிக்காரர் சொன்னார்களா? முழுக்க அண்ணன் சாட்டை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கோம். இவன் மேடையை போட்டு அந்த இடத்துல பச நிப்பாட்டி பல பேர் பாவத்தை வாங்கிட்டு நாய் நாம் தமிழர் கட்சிக்கு பதில் சொல்லிட்டு தெரியுதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவன் வந்து பெரிய மயில் மாதிரி நான் திமுகவை இருக்கிறேன், நான் திமுகவை புடுங்குறேன்னு. பெரியார் அப்படின்னு என்னடா செஞ்சாரு பெரியாரு சொல்றா? அவர் செய்த வேலைகள் என்ன தெரியுமா? சிறுபான்மையோட சமூகத்திற்கு எதிராக என்னென்ன வேலைகள் செஞ்சாரு தெரியுமா? சொல்றா இது தெரியுமா? நேத்தாரம் வந்து ஆளு ஷானவா சப்பு அப்படின்னு துப்பணும், இன்னைக்கு ஒன்னே துப்ப வேண்டியதா இருக்கு. என்ன மயிரை புடிங்கிட்டாரு அவர் சொல்லு? அவர் கடை வச்சிருந்தாரா, அவரே சொத்து வச்சிருந்தவரா? அதாவது உனே மாதிரிதான் நீ எப்படி ஃபிளைட் பிடிச்சி ஊர்மையை போயிடுறியோ அதே போல ஐயா ஆத்தங்கர மணல்ல வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. தவறா சொல்லல, மேய்ஞ்செல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு மேய்தல் நீ தவறா வச்சுக்குவாங்க. நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு அது யாரு கட்டின பொண்டாட்டி நாகமீட்ட கொண்டு வர சொல்லி ஆத்தங்கரைக்கு மனுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு போவோம். இவர் பல பெண்களோட உல்லாசமா இருந்தார். நான் சொல்லல, புத்தகத்தில் படித்தது. வழக்கு என்கிட்ட வந்துடாதீங்க, அந்த புத்தகத்தை எழுதுறதுல ஐயா சாமிநாதர் ஐயாமல போடுங்க. அப்படி முழுக்க இருந்தவர். என்ன நடந்தது தெரியுமாடா? யாராவது வந்து ஒரு சொத்தை கொடுக்கறதுக்கு நீ வந்து எப்படிதான் அந்த சொத்தை கொடுத்துருக்கலாம்டா. அன்னைக்கு வந்து அந்த சட்டம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்ததுதான். பெரியார் இருந்தப்ப அந்த சட்டம் சீர்திருத்தப்பட்டது, அது தெரியுமா உனக்கு? ஆனா அவர் கொடுக்கல. எப்படி? மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. மணியம்மைய சொத்துக்காக திருமணம் செஞ்ச அவரு என்ன மயிருக்காக ஏற்காட்டுக்கு ஹனிமூன் போனாரா? சொல்றா. உன்ன மாதிரி எதுக்குடா போனாரு புறம்போக்கு? சொல்றா. சொல்ல மாட்டான். கேட்ட நாம வந்து இதுல ஒரு டைலாக் விட்டா பாருங்க, இவன் ஆக சிறந்த பைத்தியம். எங்களுக்கும் வந்து அது போல பேச தெரியாதுன்னா தெரியும். ஐய என்ன தெரியாதுங்கிறான் பைத்தியம் அவன் அப்படின்னு நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, அது போல இருக்கு. இது ஒரு அறமண்டலு, ஒரு இளவும் தெரியாது. எதையாவது பேச வேண்டியது, கூப்பாடு போட வேண்டியது. நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை நான் விஜய் உங்களுக்காக விஜய் வந்து நிப்பா மக்களுக்காக. எங்க நின்ன 41 பேர் செத்து போனானே, என்ன மயில்டா திருச்சியில பிளைட்டை பிடிச்சி ஓடுகாலி ஒக்காட ஓலி அப்படின்னு நான் கேட்கல. மோன் உள்ள ஒரு வசனத்தை படிச்ச ஒரு வசனத்தை எழுதியிருந்தான். என்னடா இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு பார்த்தேன். அப்ப இந்த இவனுடைய நிலைமை என்னவா இருக்குங்கிறத மக்களாக சிந்திக்கிறோம். அது மக்கள் வந்து நல்ல மக்களுக்கு புரியும், நார்ன மக்கள் இருக்காங்க. நான் வந்து நாசமாவே போனாலும் நான் டிவிக்கெல்லாம் நாசமா போவேன், டிவிக்கு தான் நாசமா போவேன், தளபதி அப்படி சொல்லிதான் நாசமா போவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு காணொலி இருக்கு, பிரசிடென்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, கார்டு போட்டு பார்த்திருக்காங்க. ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. அந்த அம்மா ஓடி போய் அவங்க காரட்டை போயிட்டு வந்துச்சான். பெருமை வாயில நல்லா வருது, பெருமை கும்பிட்டையா அந்த அம்மா பேசுது, ஒரு அம்மா பேசுது. சரி அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம், விடுங்க. இப்படி தற்கொலை தலைவன் யாரு அப்படின்னா இந்த மோடுமுட்டி தான். யாரு? விசய். இந்த விசய், ஆமா இவனுக்கு தெரியாது, எழுதி கொடுத்துட்டாங்க பேசுன்னு. மாசு லூசு பாசு அப்படின்னு பேசுன்னு அதை பேசி தெரியுது. நீ அரசியல் தலைவனா இல்ல தற்கொலை தலைவனா சொல்றா? அது நீ என்ன களத்தை போன களத்துல இருக்கிறவங்க தான் போட்டியே. எங்க போயிருந்தா மயிர் விடுங்க போயிருந்தா எவ்வளவு நாளா? கேரியரின் உச்சத்துல இருந்து 500 கோடி விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொன்னாரு ஐயா செங்கோட்டையன். சொன்னார்ல, இவ்வளவு நாள் என்ன சிறைச்சிட்டு இருந்தாரா? ஒவ்வொரு முடிவிட்ட கிழமை சிறைச்சிட்டு இருந்தாரா? சொல்ற அக்குல தூக்கி ஷோ பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல வேற எங்கேயும் ஷோ பண்ணிட்டு இருந்தாரா? தாடி கீரிய என்ன மயிர போடுனாரு? இன்னைக்கு பெருசா பேசுறாரு ஐயா 500 கோடி விட்டு வந்தாருன்னு. 500 கோடி விட முடியும், எங்க அங்கதான் நக்கிட்டு இருந்தாரு. என்ன 500 கோடி விட்டு வந்தா? கேரியரின் உச்சத்துலன்னா டிஃபன் பாக்ஸ் மேல ஏறி நின்று இருந்தாரா? ஏதாவது பேசணும் பேசாதீங்க. அதான் ஆக சிறந்த அறிவா இருக்கக்கூடிய கூமுட்டைகளா இருக்கீங்க. அதான் சொல்லணும், ஆக சிறந்த அறிவா இருக்கக்கூடிய கூமுட்டைகளா இருக்கீங்க. என்ன செய்ய சொல்ல வேற வழியில இந்த தமிழ் சமூகத்தின் பிறந்ததாலேயே கத்தி உங்களோட சேர்ந்து நாங்களும் அறுக்கிறோம். தொண்டை தண்ணீர் இருந்து எல்லா இளவையும் அறிவு இல்ல. இவன் நிறைய பேசியிருக்கான், அலுஸ்டா கூப்பிட்டு அலுசு பாக்குறீங்களா? பாருங்க. இருங்க மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க.
இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்து பார்த்திருப்பீங்க. பேசும்பொழுது நிறைய மறதி, என்ன பேச போறோம்னு தெரியல, அடுத்து என்ன வசனத்தை பேசுறதுன்னு தெரியல. அந்த மாசு லூசுன்னு பேசுறதுக்கு தான் வசனத்தை மறந்துட்டாப்ல. ஏறும்போதே மஞ்சள் இதையா பேசி ஆகணும், நம்ம மஞ்சளை பத்தி பேசி ஆகணும். இந்த மஞ்சளை அமெரிக்கால ஒரு இடத்துல வந்து காப்புரிமை கேட்டாங்க தெரியுமா, கொடுக்க முடியாதுன்னு இந்தியா சொல்லி போராடிச்சு. அது வேற, தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நீ பேசுற மஞ்சள் மாநகரம், அங்க இருக்கிறவங்க யாரா, ஈரோட்ல முக்க யார் இருக்கா, பான் பராக வாய்ந்தா இருக்கான், அப்படியே வாயில அப்படின்னு துப்புறான் தான் இருக்கான். போ ஓமோஜி துப்பி விடுவான். நீ அந்த லோக்கல்ல பஸ்ல ஏறி போய் பாரு, ஈரோடு இடைத்தேர்தல களப்பணி செஞ்சவங்க நாங்க போயிருக்கோம். நீ போயிருக்கியா? எந்த மயிருக்கும் போக மாட்ட, ஓடி போய் ஒளிஞ்சுக்குவ எவளோட வீட்லயாவது. ஆமா, எவளோட வீட்டுல ஒளிஞ்சுக்குவ. ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து மக்களுக்காக நான் நொட்டுவேன், மக்களுக்காக நான் புடுங்குவேன், அப்படியே அறுத்து தள்ளுவேன் அப்படின்னு பேச வேண்டியது. அப்ப உன்னையெல்லாம் நினைச்ச என்னதான் இருக்கு, அப்படி மயிரை புடிங்கி தூக்கி போடக்கூடிய சூழல்ல இருக்கு. இப்படி ஒரு கேவல கட்ட சென்மம் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கு. ஈரோடு முழுக்க முழுக்க அங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் குறைவாயிருச்சு. மஞ்சள் அங்க அப்படியே விவசாயம் அப்படியே விளையுதான். ஏண்டா சாய நோய்தலாற்றல் நுர வந்ததுக்கு சோப் போட்டு குளிச்சாங்கடா. மக்கள் சோப் போட்டு குளிப்பதனாலதான் நோய்தலாற்றல் நுரனாங்க. தெரியுமா நோய்தலாரோட நிலைமை என்னன்னு தெரியுமாடா? இன்னைக்கு நீ பேசுற பவானில இருந்து நோய்தலார் வரைக்கும் கல்வராயன் அவர்கள் வந்து அணை கட்டினாரு, போனாரு, வந்தார். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரை சிறப்பை பத்தி பேசி செருப்படி வாங்கணும்னு நினைக்காத, செருப்படி வாங்கி விடுவேன். சரியா? தேவையில்லாம பேசி தீர்த்தனம் பண்ணாத. உனக்கு ஏன் அவ்வளவு கடுமை விமர்சிக்க சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, உனக்கு நன்மை செய்யறதுக்காக தம்பி இப்படி இருக்குண்டா அப்படி இருக்குண்டா சொன்னவரையே நீ மேலே ஏறி பாசே நான் லூசு நான் கூசு அப்படின்னா செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தோணாது? தோணுமா தோணாதா சொல்லு? நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ பிறந்தீங்கன்னா, நான் நேரடியா கேட்கிறேன்டா விஜய், நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தீங்கன்னா சீமானுடைய எப்படி சீமான தவிர்க்கிறியோ அதே போல சீமானுடைய வார்த்தைக தவிர்த்து அரசியல் பேச முடியுமாடா? சொல்றா தாயொலி, சொல்றா, பேச முடியுமா? முடியாது. இவனுக்கு பேச தெரியாது. முழுக்க முழுக்க சீமான என்னென்ன பேசினாரோ அதை பேச வேண்டியது. இன்னைக்கு வந்து உங்களோட ஆட்டத்துல சேர்க்கல, நீ என்ன கலப்பணி வயிறு புரியிட்ட கலப்பணி, மக்களுக்காக என்ன நலத்தை செஞ்ச சொல்லு, சொல்றா. அவன் ஷோர்மா நீ உருவாக்கி இருக்க கூட்டம் மரத்தை திங்கிறது போல பேச தெரியுறான். பேசுறானா இல்லையா? இவனை விடக்கூடாதுங்க, இது கம்மி. நாளைக்கு அந்த ரசிக குஞ்சாமணிகள் இருக்குல்ல, அதுல 2 பேர் ராஜமோகன் அந்த லூசு லோயரா காலேஜ் ஆடி தெரியுமானே மணி, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறது. அவரு வராரா? ஓ அவரு வராரா? எவருடா வராரு அப்படிங்கிறது போல நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்த்து அதே போல நேற்று என்னென்ன ஈரோட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு மிக்ஸா அடி அடிப்போம். நம்ம காணொலி இறுதி பார்த்து வருவோம். இந்த தரங்கட்ட தற்கூரிய பத்தி பேசி பேசி என்ன சொல்றது, ஒரு சைடு கோபம் வருதுங்க, மிக வேகமாக கோபம் வருது. இவன் என்னடா மயிரை புடுங்கனா ஒன்னத்தையுமே பண்ணல, களத்திலே வந்து நிக்காத நாயெல்லாம் கலப்பணியை பத்தி பேசுதடா, கலப்பை எடுத்து அடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தோணுது. அவ்வளவு கோபம் இருக்கு. கட்டுப்படுத்திட்டு சரி நம்ம பேசுறோம்னு சில வார்த்தைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். சரி அதை விடுங்க. காணொலியுடைய இறுதி பக்கத்துக்கு வருவோம். வழக்கம் போல இந்த தற்குறிக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நம்ம மறுக்கவே முடியாது. செத்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் பிரெக்னன்ட்ல கரைஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு வந்து நிற்கக்கூடிய கூட்டம். ஏன் அவ செத்தாலும் பரவாயில்ல, விஜயை பார்த்துட்டோம் பக்கத்துல பார்த்துட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய கூட்டம். அதெல்லாம் சாகர வேண்டியதுதான், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது தெளிவாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்கிட்டு போகணும் தெரியாம இருக்கக்கூடிய மக்களுக்கும் நமது உறவுகளுக்கும் என்ன ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறோம் அப்படின்னா, திருட்டு உருட்டை நம்ம தேடி போறீங்களா, இல்ல ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அரசை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்லை என்றால் ஒரு தமிழ்நாட்டையே தற்குறியா மாற்ற துடிக்கக்கூடிய சில ஒரு கட்சிகளை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்கக்கூடிய அண்ணன் செந்தமன் சீமானை தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். உங்களுடைய வாக்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினா எதிர்காலத்துல இந்த நாடு வளரும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.